27வது ஸ்லோகம். दग्धाशयः दग्ध आशयः मुक्त समस्त तद्गुणः न एव आत्मनः बहिः अन्तर्विजष्टे अन्तः विजष्टे. परात्मनः यद् व्यवधानं पुरस्ताद् स्वप्ने यदा पुरुषः तद्विनाशे. दग्धाशयो मुक्तसमस्ततद्गुणो नैवात्मनो बहिरन्तर्विजष्टे. परात्मनोर्यद्व्यवधानं पुरस्ताद् स्वप्ने यदा पुरुषस्तद्विनाशे. இப்படி எல்லாம் இருக்கிற ஞான உபதேசத்தால அகங்காரம் தொடங்கினதெல்லாம் நசிச்சானா, அதுக்கப்புறமா அவன் ஆத்மாவிலேந்து அந்நியமாயிட்டு ஒன்னும் தர்சிக்க மாட்டான். சொப்னத்துல தர்சிக்கிறதொன்னும் தூங்கி எந்திருந்தானா காணாத்த மாதிரி அவன் ஆத்மாவிலேந்து அந்நியமாயிட்டு ஒண்ணுமே தர்சிக்கவே மாட்டான். ദഗ്ധാശയഃ അന്ധകരണ വൃത്തികൾ ഇല്ലാത്തവനും മുക്ത സമസ്ത തദ്ഗുണഃ സദ്ഗുണ രജോ ഗുണ തമോ ഗുണങ്ങളിലേന്ത് അതാണത് എല്ലാവിധ ഗുണങ്ങളിലേന്ത് വിടുപെട്ടവനും ഷഡ്വികാരങ്ങളിലേന്ത് വിടുപെട്ടവനും കാമക്രോധ ലോഭമോഹ മത മാത്സര്യങ്ങളായിരിக்கிற എല്ലാ ഗുണങ്ങളിലേന്ത് വിടുപെട്ടവനും ഏതൊരു വിഷയ സംഘവും காமம் அந்த ஆக்ரகம், அந்த ஆக்ரகத்துக்கு தடசம் வந்தானா அதுக்கு குரோதம் வருது. ஆக்ரகம் சாதிச்சானா அது லோபமாகிறது. அப்படி அந்த சாதிக்கிற ஆக்ரகங்களில் மோகம் உண்டாகிறது. அதுக்கப்புறமா அந்த விஷயங்களில் ஒரு அகங்காரம் உண்டாகிறது. மால்சரிய புத்தி எல்லாம் உண்டாகிறது. அப்போ காமக்ரோத லோபமோக மத மால்சரியங்களாயிருக்கிற எல்லாத்திலேருந்தும் விடுபடல். அப்படி விடுபட்டவன் முக்த சமஸ்த தது அந்த கரணத்தோடு குணங்களிலேந்து எல்லாம் விடுபட்டவனும் அப்படியெல்லாம் இருக்கிற புருஷஹா புருஷன் ஆத்மனஹா ஆத்மாவிலேந்து அந்நியமாயிட்டு பஹி வெளியிலேயும் அந்தஹா உள்ளேயும் விஜஸ்தே ந ஏவா ஒண்ணுமே காணறதில்லை. ஏதெல்லாம் விஷயங்களாக்குமோ ஏதெல்லாம் விஷயங்களாக்குமோ புரஸ்தாது முன்னால ஆத்மனஹா ஆத்மாவிலேந்து பரஹா வேறிட்டு வியவதானம் ஆத்மாவை மறக்கிறதாயிட்டு இருக்கிற கோஷங்கள் ஆசீது உண்டாயிருந்தது. தது அதனோடு வினாசே வினாசத்துல சொப்னேயதா சொப்னத்துல அப்படிங்கிற மாதிரி ஆத்மாவை மறைக்கிற அந்த கரணம் அப்படிங்கிற கோஷங்களாக்கும் இல்லாம ஆனது. சொப்னத்திலேந்து உணர்ந்தானா சொப்பன திருஷ்யம் காணறதுக்கு சாதிக்காத்த மாதிரி புருஷன் ஆத்மாவிலேந்து அந்நியமாயிட்டு இருக்கிற அந்த கரண விஷயங்களை பார்க்கறதில்லை. அந்த கரண விஷயங்களை காணறதுக்கு சாதிக்காது. ராந்தல் விளக்குல இருக்கிற கரி அதை தொடச்சு களைஞ்சானா, சிம்மினிய தொடச்சு விற்த்தியாக்கினானா
அதுக்குள்ள இருக்கிற தீபம் தெளிஞ்சு பிரகாசிக்கிற மாதிரி. அதுக்கப்புறமா அந்த ஆத்மஸ்வரூப தர்சனம் மட்டும்தான் உண்டாகும். 28வது ஸ்லோகம். ஆத்மானம் இந்திரிய அர்த்தம் ச பரம் யது உபயோஹோ அபி சதி ஆசையே உபாதௌ வை புமான் பஷ்யதி ந அன்யதா ஆத்மானமிந்திரியார்த்தம் ச பரம் யதுபயோரபி சத்யாசய உபாதௌ வை புமான் பஷ்யதி நான்யதா. ஆத்மாவையும் இந்திரிய அர்த்தங்களையும் இதெல்லாம் பந்திப்பிக்கிற அகங்காரத்தையும் அந்த கரணம் அப்படிங்கிற உபாதி இருக்கிறத மட்டும்தான் காணறதுக்கு சாதிக்கும். அந்த கரண இல்லை அப்படின்னாக்கா, அந்த கரணம் அப்படிங்கிற உபாதி இல்லை அப்படின்னா ஆத்மாவை அல்லாதக்கு வேற ஒன்னையும் பார்க்கறதுக்கு சாதிக்காது. உபாதியாயிட்டு இருக்கிற ஆசையே சதி. அந்த கரணம் அப்படிங்கிறது இருக்கிறத, கரண்டு அப்படிங்கிறது பல்பு, ஃபேன், டிவி இப்படி இருக்கிற உபாதிகள் வழியாக்கும் நமக்கு அனுபவப்படுறது. அதே மாதிரி அந்த கரணம் அப்படிங்கிற உபாதி இருக்கிறத மட்டும்தான் ஆத்மானம் அவனவன தன்னையும் இந்திரிய அர்த்தம் இந்திரிய விஷயங்களையும் உபயோகோ அபி ரெண்டிலேந்தும் பரம் வேறிட்ட பலதையும் புமான் அந்த மனுஷன் பஷ்யதி பார்க்கறான். அந்நியதான அந்த கரண உபாதிகள் இல்லாதப்ப பேத திருஷ்டி அப்படிங்கிறது கிடையாது. துவைதமான பாவங்களை பேத பாவங்களை சிருஷ்டிக்கிறது அந்த கரண உபாதிகளாக்கும். அந்த கரண சுத்தி உண்டானாக்கா தொடச்சு மினிக்கின கண்ணாடி மாதிரி பலதாயிட்டொன்னும் காணறதுக்கு சாதிக்காது. இருபத்தி 9வது ஸ்லோகம். நிமித்தே சதி சர்வத்ர ஜல ஆதௌ அபி பூருஷः ஆத்மனः ச பரஸ்ய அபி விதாம் பஷ்யதி ந அன்யதா. நிமித்தே சதி சர்வத்ர ஜலாதாவபி பூருஷா ஆத்மனஸ்ச பரஸ்யாபி விதாம் பஷ்யதி நான்யதா. ஜலம் தொடங்கின வஸ்துக்களோடு முன்னால மட்டும்தான் ஜலத்தில இருக்கிறதுலேருந்து வேறுபட்ட பிரதிபிம்பத்தை பார்க்கறதுக்கு சாதிக்கும். ஜலம் இல்லாத போது பிரதிபிம்பமும் உண்டாகாது. நம்மளோட எல்லா விதமான குணங்களுக்கும் காரணம் அந்த கரணமாக்கும். ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி இப்படி இருக்கிற அவஸ்தாத்ரயங்களில் சுஷுப்தி அப்படிங்கிற அவஸ்தையில அனுபவங்கள் இருக்குனாலும் டென்ஷன் சங்கடம் இப்படி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஒன்றும் இல்லை. அந்த கரண சுத்தி வருத்தினா மட்டும்தான் எல்லா ப்ராப்ளம்ஸ்லேருந்தும் விடுதல் கிடைக்கும். இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி மனசை சொல்படிக்கு நிப்பாட்டினானாக்கா, மனசு அடங்கினானாக்கா மனசமாதானம் அப்படிங்கிறது உண்டாகும். மனசு பல வழிக்கு ஓடி போய் பலதும் நமக்குள்ள கொண்டு வரது, அதனாலேயாக்கும் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உண்டாகிறது. புத்தி அப்படிங்கிற சாரதி மனசா இருக்கிற கடிஞான கண்ட்ரோல் பண்ணணும். இந்திரியங்களா இருக்கிற குதிரைகளை
மனசாகர கடிஞானால கெட்டி போடணும். மனசை கண்ட்ரோல் பண்ணி இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணணும். அந்த கரணத்தை தொடச்சி மினிக்கிற கண்ணாடி பாத்திரமாயிட்டு சூட்சிச்சு வைக்கணும். சொப்பனத்திலேருந்து உணர்ந்தானா சொப்பன திருஷ்யங்கள் கிடையாது. ஜலம், கண்ணாடி இதொன்னும் இல்லை அப்படின்னா அதுல காணற பிரதிபிம்பங்களும் கிடையாது. ஜல ஆதவ், ஜலம், கண்ணாடி இப்படியெல்லாம் இருக்கிறதுல நிமித்தே சதி. ஜலம், கண்ணாடி இதெல்லாம் காரணமாகர்த்த சர்வத்ரா எல்லா இடத்திலையும் புருஷா புருஷன், ஆத்மனஹா அவனவனும், பரஸ்யஜா அபி தன்னிலிருந்து வேறிட்ட வித்தியஸ்தமான பிரதிபிம்பமும், பிதாம் பஷ்யதி அந்த வித்தியாசத்தை பார்க்கத்தான் சேரன். அந்நியதான ஜலம், கண்ணாடி இப்படி இருக்கிறதொன்னும் இல்லாத போது நிமித்தமான பிரதிபிம்பமும் கிடையாது. பகவானில இருக்கிற டீப்பான பக்தி மோட்சத்துக்கு, அந்த பிரபஞ்ச விஷயங்களிலிருந்து விடுதல் படுறதுக்கான காரணமாகிறது. நமக்கு நாமே மித்திரவுமாகலாம், நமக்கு நாமே சத்ருவுமாகலாம். நமக்கு நாமே மித்திரமானா நமக்கு மோட்ச சௌக்கியம் அப்படிங்கிறது உண்டாகிறது. 30வது ஸ்லோகம். இந்திரியைஹி விஷய ஆகிருஷ்டைஹி ஆட்சிப்தம் தியாயதாம் மனஹ சேதனாம் ஹரதே புத்தேஹே ஸ்தம்பஹ தோயம் இவ ஹ்ரதாத். இந்திரியைர்விஷயாகிருஷ்டைராட்சிப்தம் தியாயதாம் மனஹ சேதனாம் ஹரதே புத்தே ஸ்தம்பஸ்தோயமிவ ஹ்ரதாத். விஷயங்களை தியானிக்கிறவாளோட மனச இந்திரியங்கள் விஷயங்களுக்கு இழுத்துண்டு போறது. എന്നിട്ട് புல்செடி எப்படியாக்குமோ ஜலாசயங்களிலேருந்து ஜலத்தை இழுக்கிறது, அதே மாதிரி புத்தியிலேருந்து சைதன்யத்தை திருடிண்டு போறது. விஷய சுகங்களில, அதாவது பிரபஞ்ச விஷயங்களில மனசு லயிச்சானா நமக்கு நாமே சத்ருவாகலாம். அப்படி விஷய சுக தால்பரியங்களில மனசு லயிச்சானாக்கா மனஹா மனசு, புத்தேஹே சேதனாம் புத்தியோடு பிரவர்த்தன சக்திய ஹரதே இல்லாம பண்றது. விஷய ஆகிருஷ்டைஹி விஷய சுகங்களில அட்ராக்ட் ஆன, இந்திரியைஹி இந்திரியங்களால, பஞ்சபூதங்களால உண்டாக்கப்பட்ட இந்திரியங்கள், பஞ்சபூதங்களால உண்டான இந்திரிய விஷயங்கள், ஆகாசத்தோடு சூக்ஷ்ம தன்மாத்திரையால இருக்கிற சிரவணேந்திரியம் சப்தங்களை ரிசீவ் செய்யறதுல தால்பரியம் காட்டுறது. பூமியோட சூக்ஷ்ம தன்மாத்திரையான கந்தம் கிராணேந்திரிய, அது கந்தத்தை ரிசீவ் பண்றது. பூமியோட சூக்ஷ்ம தன்மாத்திரையான கிராணேந்திரியம் கந்தத்தை ரிசீவ் பண்றது. ஜலத்தோட சூக்ஷ்ம தன்மாத்திரையான ரசனேந்திரியம் நாக்கால டேஸ்ட ருசிக்கிறது. நாக்கால கசப்பு, புளிப்பு, மதுரம், உப்பு, காரம், துவர்ப்பு இப்படி இருக்கிற ஷட் ரசங்களை ரிசீவ் பண்றது. வாயுவோடு சூக்ஷ்மமான ஸ்பர்ஷனேந்திரியம் அந்த தன்மாத்திரையிலேருந்து உண்டான தொக்கு ஸ்பர்ஷன விஷயங்களை ரிசீவ் பண்றது. அக்னியோடு சூக்ஷ்ம தன்மாத்திரையான சற்றுரிந்திரியம் கண்களால ரூபங்களை ரிசீவ் பண்றது. இப்படி இப்படி பஞ்சபூதங்களும் இந்திரிய விஷயங்களும் கனெக்டடா இருக்கு. விஷயங்களால அட்ராக்ட் செய்யப்பட்ட இந்திரியங்களால மனஹா
ஆட்சிப்தம், மனசு குதிச்சு சாடி இந்திரிய விஷயங்களை ரிசீவ் பண்றது. மனசு இந்திரியங்களுக்கு பின்னால சப்த ஸ்பர்ஷ கந்த ரூப ரசங்களுக்கு பின்னால பாஞ்சு நடந்து பல பல இந்திரிய விஷயங்களை ரிசீவ் பண்றது. அதனாலேயே புத்தி சக்தி குறையறது. அதுக்கு எக்ஸாம்பிள் ஆயிட்டாக்கம் இங்க சொல்லப்படுறது ஸ்தம்பஹா தோயம் இவ ஹதாத். ஸ்தம்பஹா, ஸ்தம்பம் சொன்னா தூணு, புல்கொடி, இப்படியெல்லாம் நிறைய அர்த்தங்கள் உண்டு. இங்க புல்கொடி அப்படிங்கிற அர்த்தத்தை சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறோம். சின்ன சின்ன செடிகள் அப்படிங்கிறது ஹதாத். தண்ணியெல்லாம் இருக்கிற இடத்துல குளம், புழை, கிணறு இதுக்கெல்லாம் பக்கத்துல சின்ன சின்ன செடிகள் எல்லாம் முளைச்சு பிரத்யட்சமா காணாத விதத்துல தோயம் இவா வேர்கள் வழி தண்ணிய വലിച്ചെടുக்கிற மாதிரி பகவான தியானிக்கிறவாளோட மனச இந்திரியங்கள் വലിச்சு இழுத்துண்டு போயிட்டு புத்தியிலேருந்து சைதன்யத்தை இல்லாம பண்றது. ஏது மாதிரி அப்படின்னாக்கா புல்செடி ஜலாசயத்திலேருந்து ஜலத்தை இழுத்தெடுக்கிற மாதிரி அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு சொன்னது. 31வது ஸ்லோகம். பிரஷ்யதி அனுஸ்மிருதிஹி பிரஷ்யதி அனுஸ்மிருதிஹி சித்தம் ஞானப்ரம்ஷஹ ஸ்மிருதிச்சயே தது ரோதம் கவயஹ பிராஹுஹு. ஆத்ம அபஹனவம் ஆத்மனஹ பிரஷ்யத்யனுஸ்மிருதிச்சித்தம் ஞானப்ரம்ஷ ஸ்மிருதிச்சயே தத்ரோதம் கவய பிராஹுராத்மாவன்னவமாத்மனா. மனோபலம் இல்லாம ஆயிடுத்துனா ஸ்மிருதியும் இல்லாம ஆகிறது. ஸ்மிருதி இல்லாம ஆயிடுத்துனா ஞானவும் இல்லாம ஆகிறது. ஞானம் இல்லாம ஆயிடுத்துனா ஆத்மாவும் இல்லாம ஆயிடுறது. தனக்கு தானே சத்ரு. அனுசித்தம் சித்தத்தை தொடர்ந்து மனசை தொடர்ந்து ஸ்மிருதிகி புத்தியும் பிரஷ்யதி நசிக்கிறது. மனோநாசத்தை தொடர்ந்து ஸ்மிருதி அப்படிங்கிற புத்தியும் நசிக்கிறது. புத்தி சொல்ற மாதிரி மனசு பிரவர்த்திக்கணும். தோന്നിனபடி மனசு பல இடத்துக்கும் போறத அதனோடு பின்னால புத்தி போகப்படாது. ஞானம் அப்படிங்கிறது ஸ்மிருதிச்சயே ஞான பிரம்ஷா. புத்தி குறைஞ்சானா ஆத்மஸ்வரூப ஞானம் இல்லாம ஆயிடுறது. தது ரோதம். அப்படி இருக்கிற அந்த ஸ்மிருதிச்சயத்தை தடுத்து நிறுத்தணும். ஸ்மிருதிச்சயம் உண்டானா ஆத்மனஹா ஆத்மஸ்வரூபத்திலேருந்து ஆத்ம அபஹனவம் அவனுக்கே நாசம் சம்பவிக்கிறது அப்படின்னு கவயஹா அறிவு இருக்கிறவா ஞானிகள் வித்வான்மார்கள் எல்லாம் பிராஹுஹு சொல்றா. தனக்கு தானே சத்ருவாயிட்டு தீரத்துக்கு இது காரணமாகிறது அப்படின்னு முனிஸ்ரேஷ்டர்கள் சொல்றா. பகவானுமாயிட்டு கூடி சேர்ந்தானா தனக்கு தானே மித்திரம். பகவானுமாயிட்டு கூடி சேர்த்த பிரகிருதி விஷயங்களிலேருந்து நகர்ந்து நிற்போம். ரஜோகுண தமோகுண ஷட் விகாரங்கள் சத்குணத்தால இல்லாமாயிடும். பகவானிலேருந்து நகர்ந்து நிற்கிறத ரஜோகுண தமோகுண ஷட் விகாரங்கள் எல்லாம் வந்து சேர்ந்து பிரகிருதி விஷயங்களில் கூடி சேர்ந்து துக்கம் அப்படிங்கிறத அனுபவிச்சு தனக்குத்தானே சத்ருவாயிட்டு நாசம் உண்டாகும். ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கறதுக்கான சிரமம் உபேட்சிச்சுடுவோம்.
പുനരഭിജനനം പുനരഭിമരണം அப்படிங்கிற ப்ராசஸ் ஜென்ம ஜென்மாந்தரங்களாயிட்டு தொடரும். தனக்கு தானே சத்ருவானானாக்கா தனக்கு தானே மித்திரமானா புனரபிஜனனம் புனரபிமரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லாதக்கே மோட்ச சௌக்கியம் கிடைக்கும். அதனாலே அக்கும் ഋഷീശ്വരர்கள் எல்லாம் சொல்லியிருக்கா பகவானுமாயிட்டு கூடி சேர்ந்து நிக்கணும், பிரகிருதி விஷயங்களிலிருந்து விடுபடணும் அப்படின்னு. 32வது ஸ்லோகம். ந அத்தஹ பரதரஹ லோகே பும்சஹ ஸ்வார்த்த व्यतिक्रमः स्व अर्थ व्यतिक्रमः. यद् अदि अन्यस्य प्रेयः त्वम् आत्मनः स्वव्यतिक्रमाद् नाद परतरो लोके पुंस स्वार्थ व्यतिक्रमा यदन्यस्य प्रेयस्त्वमात्मन स्वव्यतिक्रमाद्. ആത്മസുഖத்துக்கு வேண்டிட்டாக்கும் பாரியா புத்திராதிகளை சம்பாதிக்கிறோம். யதார்த்தத்தில் ஆத்மநாசத்துக்கு இதுவே காரணமாயிட்டு தீரறது. இந்த உலகத்துல பலதும் நமக்கு பிரியமாயிட்டு இருக்கு. எது அதி ஆத்ம சௌக்கியத்துக்காயிட்டு சொத்தும் சொந்த பந்தங்களையும் நம்ம சம்பாதிக்கிறோம். அப்படி தன போகாதிகளில அட்டாச்மெண்ட் இருக்கிற ஜீவனுக்கு ஆத்மநாசத்துக்காயிட்டு இதை விட ஒரு உபரியாயிட்டு வேற ஒண்ணுமில்லை. அந்த ஜீவனுக்கு ஸ்வவ்யதிக்ரமாது அவனிலேந்தே சொந்தம் மனசு சொந்தம் புத்தி சொந்தம் சித்தம் இப்படி இருக்கிற அந்தக்கரணம் இதெல்லாமே சத்ருவாயிட்டு பவிக்கிறது. அதஹா இதை விட பரதரஹா வேறொன்னு ஸ்வ அர்த்த വ്യതിക്രമஹ சொந்தம் தனபோகாதிகளோட நாசம் அப்படிங்கிறது பும்சஹா அந்த ஜீவனுக்கு இந்த லோகத்துல ந வேற ஒண்ணுமில்லை. தனக்கு தானே சத்ருத்வம் காரணமாயிட்டு அவனுக்கே நாசம் சம்பவிக்கிறது. மனசு சுத்தி இருக்கிறது ஆகணும். மனசு நன்னானாதான் அந்த கரண சுத்தி உண்டாகும். மனசு நன்னாகலை அப்படின்னா அந்த கரண சுத்தி உண்டாகாது. அந்த கரண சுத்தி உண்டானா ஆத்மஸ்வரூபனை தரிசிக்கிறதுக்கு சாதிக்கும். அப்படிங்கிறதுனால தனக்கு தானே மித்திரமாகலாம். அந்த கரண சுத்தி உண்டாகலை அப்படின்னா பிரகிருதி விஷய தால்பரியத்தால தனக்கு தானே சத்ருவாயிட்டு ஆத்ம தர்சனம் கிடைக்காதக்கு இந்த ஜென்மம் வேஸ்டா போயிடும். இந்த ஜென்மம் சிரேஷ்டமான மனுஷ ஜென்மம் கிடைச்சிட்டும் இந்த ஜென்மத்தை பாழாக்கி களையக்கூடாது. சரீரம் அப்படிங்கிற வாகனம் உபயோகிச்சு பகவத் யாத்திரை நடத்தி மோட்சம் அப்படிங்கிற லட்சியார்த்தத்தில் எத்தி சேரத்துக்கு உள்ளதாக்கும் இந்த சரீரம் அப்படின்னு மனசிலாக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிரவர்த்திக்கணும் பிருது சக்கரவர்த்தே அப்படின்னு சனல்குமார முனி
உபதேசம் பண்றார். ஆத்ம சுகத்துக்கு வேண்டிட்டாக்கும் பாரியா புத்திராதிகளை எல்லாம் சம்பாதிக்கிறோம், பந்து மித்ராதிகளை சம்பாதிக்கிறோம், பலதும் வாங்கி கூட்டுறோம், பல பல சம்பாத்தியங்களை நடத்துறோம். யதார்த்தத்துல ஆத்மநாசத்துக்காக்கும் இதெல்லாம் உபயோகமாகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை அப்படின்னு சொல்றார் சனல்குமார மகர்ஷி.